தமிழ்நாட்டு தேர்தலில் டிவிகே விஜய் அதிகமான வெற்றி பெற்றிருக்கார் என்று சொல்கிறீங்க. அதே விஜயும் அதே மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி இந்த யார் வெற்றி பெற்றாலும் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். இந்த கோரிக்கையை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு 75 நாளைக்குள்ளே செய்யவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய வேண்டுகோள். அதற்காக விஜய் அதாவது இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்றது உண்மை என்றால் இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். விஜய் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவரே 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி எடப்பாடி இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி ஸ்டாலின் இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் 100 ஓட்டு போடட்டும். இவங்க ஆளுக்கு 100 ஓட்டு போடும்போது மொத்தம் 400 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 300 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். என்னையா நாம் தமிழர் கட்சி சீமான் விவசாய சின்னத்துக்கு 100 ஓட்டு போடுறாரு. அடுத்து டிஎம்கே ஸ்டாலின் உதயசூரியனுக்கு 100 ஓட்டு போடுறாரு. அதே மாதிரி எடப்பாடி ரெட்டலைக்கு 100 ஓட்டு போடுறாரு. அதே மாதிரி டிவிகே விசில் சின்னத்துக்கு 100 ஓட்டு போடும்போது மொத்தம் 400 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு போடாமலே 300 ஓட்டில் எப்படி லீடிங் ஆகிறான் நேரடி ஒளிபரப்பில். அப்படித்தான் இந்தியாவில் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பதை நிரூபித்து காமிப்பதற்கு ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன். அந்த டெமோவில் நம்ம இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதை ஆப்ரேட் என்றால் கூண்டோட வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. கூண்டோட வெளியேறணும் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. அப்போ இந்த வாசகம் உண்மை என்றால் காங்கிரஸ் கட்சி எனக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னா நான் இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்து தான் இவ்வளோ காலமாக ஆண்டிருக்காங்கன்ட்டு நான் நிரூபிக்க தயார். ஆனால் இதெல்லாம் ஒரு நாடகம் என்பது தான் நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன். இப்போ செந்தில் ஓட்டு எப்படி திருடுறாங்கன்றத பார்க்க போகிறோம். தருமபுரி மாவட்ட செந்தில் வெற்றி பெற்றவர். ஓட்டு எப்படி திருட போகிறாங்க, எப்படி திருடி ஆள போகிறாங்க என்றதை இதில் டெமோ காமிக்கிறேன். வெளிப்படைத்தன்மையில் இதை பார்ப்போம். இப்போ 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். அம்புமணி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். எடப்பாடி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். விஜயகாந்த் டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். சீமானுடைய டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். இது கவுண்டிங் சார். கவுண்டிங் பூராமே 0வில் தான் சார் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓட்டு போடுவோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் சீமானுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேறு யாருக்கு அமுக்குன்னா விழுகலையில சார் ஓட்டு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் போட்டுட்டு எல்லாருக்கும் நான் சுவிட்சை அமுக்குறேன். யாருக்கும் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் எடப்பாடிக்கு போடுறேன். ஒரு நபருக்கு தான் அனுமதிக்கிறேன். எல்லா பேரும் சுவிட்சை அமுக்குறேன். யாருக்கும் விழுகலை சார். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் அம்புமணி போடுறேன். அம்புமணி போட்டு எல்லா பேருக்கும் அமுக்குறேன். யாருக்குமே சுவிட்சு விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் செந்தில் போடுறேன். தருமபுரியில் வெற்றி பெற்ற செந்தில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா இப்போ நீங்கள் 5 ஓட்டு போட்டிருக்கோம். 5 ஓட்டு போட்டதாக 5 வேட்பாளருக்கு 5 ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. 5 ஓட்டு கவுண்டிங்லேயும் இருக்குது. உள்ளே இருக்கிற ஓட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் கவுண்டிங்கில் எல்லா பூத் ஏஜெண்டுகள்லாம் கூப்பிட்டு கரெக்டாக இயங்குதாப்பா? ஆமாங்க சார், 5 ஓட்டு போட்டோம் 5 வேட்பாளருக்கு.
5 காமிக்குதுங்க வெளியே அப்படின்னு காமிப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்குதுன்னு சேர்த்து காமிக்கிறேன். இப்போ ஓட்டை எப்படி திருடி யாருக்கு ஓட்டு போட்டாலும் இந்த 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு தான் வரும். கவுண்டிங் கரெக்டாக காமிக்கும். பார்க்கலாம். இப்படி தான் விஜயில் இறந்து போன காமராஜரையும் வெற்றி பெற வைக்கலாம். இந்த ஓட்டு திருட்டு இப்போ எப்படி 5 ஓட்டு எப்படி திருடுறோம்னு பாருங்கள். யாருக்கு ஓட்டு போட்டாலும் செந்திலுக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும். தருமபுரியில் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அம்புமணி தோல்வி அடைந்தார் என்ற டேக்கு. இந்த டேக் வந்து இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரும் காசு கொடுத்து வெற்றி பெறவில்லை. எந்தெந்த கட்சி தலைவர்கள் செவிக்க வேண்டும் என்று இதில் பிக்சர் பண்ணியாச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை நான் செய்தி காமிக்கிறேன். இப்போ வந்து விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு செந்திலுக்கு திருடப்படுகிறது. 4ஆம் நம்பருடைய ஓட்டு இங்கே வந்து திருடப்படுகிறது. இப்போ வேற யாருக்கு அமுக்குனாலும் விழுகாது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். எடப்பாடிக்கு நான் ஓட்டு போடுறேன் ரெட்டலைக்கு அப்படின்ட்டு நான் வந்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு 3ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகாமல் இங்கே வந்து செந்திலுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து அம்புமணி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாம்பழ சின்னத்துக்கு அப்படின்ட்டு தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? அப்போ யாரும் வந்து எக்ஸ்ட்ராவெலாம் ஓட்டு போட முடியாது. யார் யார் வெற்றி பெறணும்னு பிக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்தில்கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்திலுக்கு ஓட்டு போடுறேன். அவருக்கு ஓட்டு போட்டு மற்றதான் நமக்கு நாலு செய்தா. அப்போ அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதே இதை தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறார். இது நான் வந்து லஞ்சம் சீமான் கிட்ட வாங்குறேன். அவர் லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உண்மையாக இருந்தால் ஓட்டு போடுங்கன்றாரு. அது வாசி லஞ்சம் கொடுக்கல அவர் எனக்கு. அவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன். சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு. அப்போ இதில் என்ன தெரியுது? இப்போ எத்தனை ஓட்டு போட்டிருக்கோம்? இப்போ 10 ஓட்டு போட்டிருக்கோம். 10 கவுண்டிங்கில் இருக்குது. ஆனால் 5 ஓட்டு எப்படி திருடப்பட்டது செந்தில் 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு. இந்த மாதிரி தான் திருட்டுத்தனம் நடக்குது என்பதை தான் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்தி காமிக்க இருக்கிறேன். இந்த தேர்தல் விஜய் வந்து 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி எடப்பாடி 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி ஸ்டாலின் இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். சீமான் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 300 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த தமிழ்நாட்டு தேர்தல் செல்லாது என்று அறிவிச்சிருக்கிறேன். இது 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் யார் முதலமைச்சர் ஆகிறீங்களோ 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த 75 பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே இந்த வேலைவாய்ப்பும் படிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுக்கவில்லை என்றால் எந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 75 நாள் பதவி ஏற்று 75 நாள் ஆன உடனே நிறைவேற்ற முடியவில்லை என்றால் பதவி பறிக்கப்படும். அதே மாதிரி மறுதேர்தல் நடத்தப்படும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தின் நேரடி ஒளிபரப்பில் நடத்திட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேர்தல் நடத்த இருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை நிரூபித்து காமிச்சிட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரடி ஒளிபரப்பு நடக்க வேண்டும். 75 நாளைக்குள்ளே முதலமைச்சர் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.